ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி சண்டே, காலையிலேயே போய் எறா வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம இப்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான இட்லி பானையில் எறா பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பில் ஒரு இட்லி பானையை வச்சுக்கலாம். அதில் 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா சூடானதுக்கு அப்புறமாட்டி பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்து நல்லா பொரிய விடலாம். ஒரு 4 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமாட்டி 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3 சேர்த்து கழுவி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாட்டி 100 ml தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமாட்டி ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கு அப்புறமாட்டி 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் சீரகம் சோம்புத்தூள் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். வதக்கி விட்டுட்டு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. அப்புறமாட்டி ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா வந்து நீங்கள் ஆரம்பத்திலே சேர்த்துட்டிங்கன்னா அதோடைய காரம் வந்து அதிகமாக இறங்கிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா காரம் வந்து அதிகமாக இருக்காது, ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம 1/2 கிலோ எறா வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அந்த எறாவை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். எறாலேருந்தே நல்லா தண்ணி விடும், அந்த தண்ணியிலேயே எறா வந்து ஒரு 75% குக் ஆகிடும். ஓகேவா? அதிலே நல்லா வதக்கி விட்டுட்டு குக்காக விடலாம். அதுக்கப்புறமாட்டி நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். அது நல்லா கொதிக்கும் போதே நம்ம வந்து உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு காரம் கம்மியாக இருந்ததுன்னா, எனக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. இப்போது அரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம அரிசியை சேர்த்துட்டு ஒரு 2 தடவை மட்டும் கிண்டி விடுங்க, ரொம்ப கிண்டக்கூடாது, அரிசி உடஞ்சி போயிடும். நல்லா கொதித்ததுக்கு அப்புறமாட்டி ஒரு 1/2 லெமன், அதுக்கப்புறமாட்டி 1 ஸ்பூன் நெய், அப்புறமாட்டி ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கிண்டி விடுங்க. கிளறி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மேலே வெயிட் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு தம் போட்டுக்கலாம். தம் போட்டு முடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணும்போதே செம்ம வாசனை, வீடே சூப்பராக சுவையான எறா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதுவும் இட்லி பானையில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். இந்த வாரம் எங்கள் வீட்டில் இட்லி பானை எறா பிரியாணி தான் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாரம் என்ன ஸ்பெஷல்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.